வணக்கம். படித்ததில் பிடித்தது. வாசிப்பவர் நிர்மலா சிவகுமார். ஒரு கிராமத்தில் ஏழை வாலிபன் எப்போதும் தன்னை பற்றியும் தன்னுடைய ஏழ்மையை பற்றியும் புலம்பிக் கொண்டே இருந்தான். ஒவ்வொரு முறையும் கோவிலை கடக்கும் போதெல்லாம் கோவிலின் கோபுரத்தை பார்த்து, இறைவா, இது என்ன வாழ்க்கை எனக்கு? வயிறார உண்ண உணவு இல்லை, உடுத்துவதற்கு நல்ல உடைகள் இல்லை, எங்கு சென்றாலும் ஏளனத்துடன் ஒரு திருநாயை பார்ப்பதைப் போல் மதிப்பில்லாத வாழ்க்கை. நீ படைக்கும்போது அனைத்து உயிர்களும் சமம் என்றுதானே படைத்தாய், பின்பு ஏன் மனிதர்களிடம் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் என்று தினமும் புலம்புவதை வாடிக்கையாக வைத்திருந்தான். இவன் தினமும் புலம்புவதை கேட்டுக்கொண்டிருந்த இறைவன் இவனின் கனவில் தோன்றி, மகனே, நீ தினமும் புலம்புவதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். உன் கேள்விக்கான பதிலை நாளை உனக்கு சொல்கிறேன். நாளை என்னை வந்து பார் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். காலையில் எழுந்தவன் நேராக கோவிலுக்கு சென்றான். அதுநாள் வரை கோபுரத்தை பார்த்து புலம்பியவன் முதலில் கோவிலுக்குள் சென்று இறைவனின் பதிலுக்காக காத்திருந்தான். சொல் மகனே, உன் குறை என்ன? எதற்கு தினமும் கோபுரத்தை பார்த்து புலம்புகிறாய் என்று இறைவன் கேட்க, இறைவா, உன் படைப்பில் மனிதர்கள் அனைவரும் சமம்தானே? அப்படி இருக்கையில் எப்படி ஒரு மனிதனின் மதிப்பை கணக்கிடுகிறார்கள்? ஏழ்மையில் இருப்பவனுக்கு ஒரு மதிப்பு, பணம் படைத்தவனுக்கு ஒரு மதிப்பு. இது எந்த விதத்தில் நியாயம்? அப்படியென்றால் நானெல்லாம் மதிப்பில்லாத பிறவியா? ஏழ்மையில் பிறந்தது என் குற்றம் இல்லையே என்று இத்தனை நாளாக மனதிற்குள் வைத்திருந்த அத்தனை கேள்விகளையும் கேட்டான். என் படைப்பில் அனைவரும் சமமே. ஒருவனின் மதிப்பு பணத்தாலோ பதவியாலோ வருவதில்லை என்று இறைவன் கூறுவதை அவனால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரி, நான் உன்னிடம் ஒரு வைரக்கல்லை தருகிறேன். அதன் மதிப்பு எவ்வளவு என்று தெரிந்து கொண்டு வா. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அதை விற்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் அனுப்பி வைத்தார். வைரக்கல்லை எடுத்துக்கொண்டு முதலில் ஒரு காய்கடைக்காரரிடம் கொடுத்து, இதை வைத்துக்கொண்டு எவ்வளவு தருவீர்கள் என்று கேட்டான். இது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, ஆனால் 2 கிலோ தக்காளி மட்டும் தர முடியும் என்று கூற, வைரக்கல்லை வாங்கி கொண்டு ஒரு பெரிய பழ வியாபாரியை பார்த்து அதே கேள்வியை கேட்டான். இது வைரக்கல்லா? நான் எப்படி தம்பி நம்புறது? சரி, இது எந்த கல்லா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். இதற்கு 2 பெரிய பலாப்பழம் தருவதாக கூறியதும் வைரத்தை வாங்கி கொண்டு அடுத்த நபரை சந்திக்க புறப்பட்டு விட்டான். இந்த முறை பெரிய நகைக்கடக்காரரை சந்தித்தான். வைரக்கல்லை காட்டி, இதற்கு எவ்வளவு தருவீர்கள் என்று கேட்டான். வைரக்கல்லை பரிசோதித்த கடைக்காரர் 5 லட்சம் தருவதாக கூறினார். மனதிற்குள் இவன் எதையோ சிந்திக்க அதை கவனித்த கடைக்காரர், சரி, எதையும் யோசிக்காதே, 10 லட்சம் தருகிறேன் என்றதும் இவன் சந்தோஷப்பட்டான். ஆனால் இறைவனே இதை விற்கக்கூடாது என்றல்லவா கூறியுள்ளார் என்று வைரக்கல்லை வாங்கி கொண்டு புறப்பட்டான். கடைசியாக அந்த ஊரில் உள்ள மிகப்பெரிய வைர வியாபாரியிடம் இந்த வைரக்கல்லை கொடுத்து இதன் மதிப்பு என்ன என்று கேட்டான். வைரக்கல்லை பார்த்த வியாபாரி, இது அரிதினும் அரிதான வைரக்கல், இதற்கு எவ்வளவு கோடிகள் கொடுத்தாலும் தகும், அவ்வளவு தரமும் மதிப்பும் நிறைந்த வைரக்கல் என்று அவர் சொல்ல சொல்ல பிரமித்து போனான். வைரக்கல்லை வாங்கி கொண்டு இறைவனை சந்திக்க புறப்பட்டான். வா மகனே, இதன் மதிப்பு எவ்வளவு என்று தெரிந்து கொண்டாயா என்று கேட்டார். இறைவா, இதன் உண்மையான மதிப்பை தெரிந்து கொள்ள முடியவில்லை. இடத்திற்கு தகுந்தாற்போல் இதன் மதிப்பு மாறுபடுகிறது என்று வருத்தத்துடன் பதிலளித்தான். வைரக்கல் ஒன்றுதான், ஆனால் அது இருக்கும் இடத்தை பொறுத்தே அதன் மதிப்பும் இருக்கிறது. அப்படித்தான் நீ செய்யும் செயல்களும். உன்னுடைய நல்ல குணங்களை வைத்தே உன்னுடைய மதிப்பு கணக்கிடப்படுகிறது. இங்கு உங்களை படைக்கும்போது நீங்கள் எல்லோரும் எனக்கு அந்த விலைமதிப்பற்ற வைரக்கல்லை போன்றவர்களே. பணம் பதவியால் கிடைக்கும் மதிப்பு, பணமும் பதவியும் சென்றால் அதுவும் சென்றுவிடும். உன்னுடைய நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் மட்டுமே உங்களை விலைமதிப்பற்ற வைரங்களாக மாற்றும் என்று இறைவன் கூற, அதுவரை தன் மனதில் இருந்த கேள்விக்கு சரியான பதில் கிடைத்த சந்தோஷத்துடன் தன்னை மதிப்புமிக்க மனிதனாக மாற்றிக்கொள்ள தெளிந்த மனதுடன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கினான். கதை பிடித்திருந்தால் பகிருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.